ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி சீரியல் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வீட்டில் எல்லாருமே. ஏன்னா நம்ம சிந்து வந்து எந்த தப்பும் பண்ணலை பைரவின்னு நிரூபிச்சிடுறாங்க. இருந்தாலும் சிந்து பண்ண பழைய தப்பை அவங்களால மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. அன்னபூர்ணி அம்மா என்னதான் சிந்து வந்து இப்போ உண்மையை கண்டுபிடிச்சி பைரவி மேலே தப்பில்லைன்னு நிரூபித்தாலும் இவளை என்னால் ஏற்றுக்க முடியாது. இவகிட்ட யாருமே பேசக்கூடாது. எனக்கு மரியாதை கொடுக்குற யாரும் இவகிட்ட எப்பயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் எமோஷ்னலாக பார்த்துக்கிறாங்க. நம்ம பைரவி வந்து சித்துவை பார்க்குறது, சித்து வந்து பைரவியை பார்க்குறது ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அழுறாங்க. இதெல்லாம் மகா நோட் பண்ணுறாங்க. ஓஹோ! பேச முடியாமல் அக்கா தங்கச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? ஆனால் உங்களை எப்பயுமே பேச விடாமல் வச்சுக்கிறது தாண்டி என் வேலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பைரவி போயிடுறாங்க. ஆறுமுகம் இப்போ போயிட்டு பைரவி கிட்ட ஏதோ டென்ஷனில் பணம்லாம் இப்படி லாஸ் ஆயிடுச்சு, அம்மா நகையை அடகு வைக்கிறேன், அதனால தான் நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். ஆனால் எல்லா தப்புக்கும் காரணம் வந்து அந்த மாறன் தான், எனக்கு தெரியாமல் போச்சு, என்னை மன்னிச்சிடு பைரவின்றாங்க. தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசிடாத ஆறுமுகம். நீயும் உன் சித்தி எவ்வளோ பேசுனாங்க, அப்போ அமைதியாகவே இருந்தல்ல, ஒரு வார்த்தை எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசல இல்லை. நீ பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கே, உனக்கு ஏதாச்சும் புதுசாக ஐடியா கொடுக்கலாம், உன் விவசாயத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நான் உனக்கு ஐடியா கொடுத்தா கடைசியில் என்ன பேச்சு பேசினேன். கேவலம் பண்ணத்துக்காக நீ என்னை இப்படியெல்லாம் பேசிட்டல்ல. இங்கே பாரு, என்னோட அம்மா நகைலாம் அடகு வச்சு தானே கடனெல்லாம் அடைச்சிருக்க, அதெல்லாம் நானே உனக்கு மூட்டு கொடுத்துட்றேன். ஆனால் நீ என்கிட்ட என்றைக்கும் பேசாத. நான் நீ பேசுனதை மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இங்கே பாரு பைரவி, தெரியாமல் ஏதோ இப்படி பேசிட்டேன். தயவு செஞ்சு நீ இதுக்காகலாம் இப்படி கோச்சிட்டு என்கிட்ட பேசாமல் இருக்காத. என் கூட பேசு பைரவின்றாங்க. நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நீ பேசுனதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும், உன்னை பார்த்தாவே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி பைரவி போயிடுறாங்க. ஆறுமுகமும் பைரவி வருத்தப்படுற மாதிரி நான் பேசிட்டேனேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம பைரவி வந்து சிந்துக்கிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறாங்க. சித்து வெளியே உக்காந்துட்டு சமைச்சிட்ருக்காங்க. இப்போ பைரவியே போயிட்டு சித்து அப்படின்றாங்க. ரொம்பவே சந்தோஷமா, பைரவி நீ என்கிட்ட பேசிட்டிய பைரவி அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க சித்து. அதுக்கப்புறமா பைரவி வந்து எனக்காக யாருமே இந்த வீட்டில் எதுவுமே ட்ரை பண்ணல, பேசல. ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன், நீ யோசிச்ச எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சி உண்மையை எல்லோரும் முன்னாடி சொல்லி நான் இந்த வீட்டில் ஒரு குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக நீ பண்ண பழசு எதையும் நான் மறக்க மாட்டேன். ஆனால் இப்போ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பழைய விஷயத்த மறக்கிற மாதிரி நான் பண்ணலையே, நான் பெரிய தப்பு தான். ஆனால் இப்போ நீ என்கிட்ட பேசினே, எனக்கு அதுவே போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீயும் ஆறுமுகம் எப்பயும் ஒன்று சேர்ந்து வாழணும். அன்னபூர்ணி அத்தை என்கிட்ட பேச வேண்டான்னு சொன்னால் நீ பேசாத. நான் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மருமகள். நீயாச்சும் ஒரு நல்ல மருமகளாக, பிடிச்ச மருமகளாக இரு. ஆர்வம் கூட சேர்ந்து நீ சந்தோஷமாக இந்த வீட்டில் மருமகளாக வாழணும். அது மட்டும் முடியாது. என்றைக்கா இருந்தாலும் நான் ஆறுமுகத்தை விட்டு பிரிஞ்சு தான் போகிறேன். நான் அவர் கூட சேர்ந்து வாழவே முடியாது. ஏதோ எனக்கு விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணம் பண்ணாலோ நம்ம அப்பாக்காகவும் அத்தைக்காகவும் தான் இத்தனை நாள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் தவிர ஆறுமுகத்து கூட சேர்ந்து வாழ்கிற எண்ணம் கிடையாது. என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிடுச்சு, நான் இதுக்காக வாழ்ந்துக்கு போகிறேன்னு நினைக்கிற பொண்ணும் நான் கிடையாது. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, இப்படி நான் வாழ மாட்டேன், எனக்கு ஆறுமுகத்தையும் பிடிக்கல அப்படின்னு அங்கேருந்து ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஐயோ, என்னால் தான் என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி நாசனம் ஆயிடுச்சு, ஆறுமுகம் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு பைரவி சொல்லிடுறாளே, நான் என்ன பண்ணுவேன், எப்படி சரி பண்ணுவேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க சித்து. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை மகா பார்த்துடுறாங்க. உடனே அன்னபூர்ணி கிட்ட போய் உங்கள் பேச்சை மீறியும் பைரவி போயிட்டு சிந்து கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே கோவம் வருது அன்னபூர்ணி அம்மாவுக்கு. உடனே பைரவியை கூப்பிட்டு அவள் உனக்கு நல்லது பண்ணாலும் சரி, அவகிட்ட நீ பேசக்கூடாது. இந்த வீட்டில் எல்லாரும் எனக்கு மதிப்பு கொடுப்பாங்க, நீயும் எனக்கு மதிப்பு கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு இனி உன் அக்கா சிந்துக்கிட்ட பேசவே கூடாது நீன்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, உங்களுக்கு கஷ்டப்படுற எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன், உங்களை நான் மதிக்கிறேன், இனி அவங்கக்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிடுறாங்க பைரவி.
அதுக்கப்புறமா வீட்ல இருக்கிற எல்லாரையும் அன்னபூர்ணியம்மா கூப்பிட்டு, இந்த வீட்ல ரொம்ப கசப்பான எல்லா விஷயம் நடந்துட்டுருக்கு. சந்தோஷமா எதுவுமே நடக்க மாட்டேன்னுது. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் இந்த வீட்ல ஒரு குழந்தை சத்தம் கேட்கல. அதனால சுமங்கலி பூஜை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆறுமுகத்துக்கும், பைரவிக்கும் கூடிய சீக்கிரத்தில ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அன்னபூர்ணி அம்மா. அதுக்கப்புறமா மகாவ கூப்பிட்டு சுமங்கலி பூஜைக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே வர சொல்லு. எல்லாரும் வரணும். எவ்வளோ பேர் வராங்கன்னு கேட்டுக்கோ. அவங்களுக்கு பட்டு புடவை, வெள்ளி கிண்ணம் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் வெளியே இருக்கால்ல அந்த சித்து அவகிட்ட போய் சொல்லிடு. அவ இந்த பூஜைக்கு வரக்கூடாது. அப்படி வந்தாளன்னா இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவேன்னு போய் சொல்லுன்றாங்க. சரிக்கா அப்படின்னு மகாவும் போயிட்டு உடனே சிந்து கிட்ட இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்க மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு. நாளைக்கு நம்ம குடும்பம் சார்பா கோயில்ல வந்து சுமங்கலி பூஜை வச்சிருக்கு. அதுக்கு வரக்கூடாது. நீ கலந்துக்கவும் கூடாதுன்ட்டு அன்னபூர்ணி அக்கா உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அது கூட நானும் ஒண்ணு சேர்த்து சொல்லட்டா? நாளைக்கு என் பையன் சிவா கூட சுமங்கலி பூஜை கலந்துக்க யார் வரா தெரியுமா? என் வருங்கால மருமக ஸ்னேகா வரப்போறா. என் பையனும் ஸ்னேகாவும் தான் நாளைக்கு சுமங்கலி பூஜை பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சிந்து பயங்கரமா கோவப்பட்டு, பார்க்கலாம். கண்டிப்பா நாளைக்கு வருவேன். என் புருஷன் கூட நான் தான் சுமங்கலி பூஜை பண்ணுவேன். என்ன நடந்தாலும் சரின்னு சவால் விடுறாங்க. மகாவும் இதுதாண்டி வேணும். இப்படி நீ சண்டை போட்டா தானே இந்த வீட்டை விட்டே வெளியே போக முடியும் அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. இப்ப அன்னபூர்ணி அம்மா சிவா கிட்ட இங்க பாரு சுமங்கலி பூஜைக்காக அவ வந்து உன்கிட்ட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏதாச்சும் பேசினாலன்னா நீ உடனே அவ கூட சுமங்கலி பூஜை பண்றேன்னு ஒத்துக்கூடாது. இப்ப இல்ல நான் செத்தா கூட அவ கூட நீ சேர்ந்து வாழக்கூடாதுடா அப்படின்னு அன்னபூர்ணி அம்மா சிவா கிட்ட சொல்லிடுறாங்க. சிவா ரொம்பவே வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்ப சுமங்கலி பூஜை சிவாவும் சித்துவும் ஒன்று சேர்ந்து செய்ய போறாங்களா இல்லையான்றத நம்ம வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்.